வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் இப்போ டவுன்ஃபால் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பர்டிகுலராக நிஃப்டி 50யும் வந்து இப்போ 10%க்கு மேலே கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே டவுன்ஃபாலை பார்த்துருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்குது. 1 or 2 இயர்ஸாக வந்து இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்குதோ அந்தளவுக்கு கூட ரிட்டர்னை கொடுக்காம நிறையா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பேங்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பப்ளிக் செக்டர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸலண்ட்டான ஒரு க்ரோத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் யார் யார் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 10 to 20% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருக்கும். மேபி உன்னாமே மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி கரெக்டாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் ஜாஸ்தி ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. மெயில் இன்டிமேஷன் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்திருக்கும். மெயில் இன்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐடிசி ஹோட்டல்லேருந்து நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆக எவ்வளோ ஃப்ராக்ஷனல் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருக்காது, அது 0ன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணல அப்படின்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இப்போ யாராருக்கு இந்த இன்டிமேஷன் மெயில் வந்திருக்குன்னு பாருங்க. அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா investorservice@itchotel.in அப்படின்ற ஐடி கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது அலாட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிறது கேபின் டெக்னாலஜிஸ், அதோட மெயில் ஐடி இருக்கு. inward.ris@kfintech.com ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி இந்த 2 ஐடியில் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்ளை கிடைச்சிரும். ஸோ மெயில் வந்தாலுமே இன்னும் வந்து அக்கௌண்ட்டில் ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆகாமல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 or 2 days வெயிட் பண்ணி பார்த்தா அப்படின்னா கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். இந்த மெயில் இன்டிமேஷன் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் இன்னும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இன்னும் மெயில் இன்டிமேஷனே வரல அப்படின்னா இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க மெசேஜ் கண்டிப்பா அனுப்புங்க, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். நம்ம சேனல் மெம்பர் வந்து ஒரு சில கம்பெனிஸை பத்தி டீட்டெயிலா கேட்டிருக்காரு. பர்டிகுலராக வந்து ஏபிபி ஹியூமனஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 15% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா HAL, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், பெல், பிஜி இன்வெர்ட் இதெல்லாம் வந்து ஒரு 20%க்கு பக்கமாக ஃபால் ஆகிருக்கு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் பப்ளிக் செக்டரும் பேங்கிங் செக்டர் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டான ஸ்டாக்ஸ் தான், ஃபண்டமெண்டலாக குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். ஏபிபியும் குமினஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான கம்பெனிஸ் தான். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் எப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு சில கம்பெனிஸில் இந்த 2 கம்பெனியும் ஒன்று தான். அதே மாதிரி டாடா கன்சியூமர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் FMCG செக்டர் வந்து எல்லாமே வந்து இப்போ டவுன்ஃபாலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்ல ஹெவியாக கரெக்ஷன் ஆகிருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டரில் வந்து இவங்க வந்து ரிசர்வ்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதுனால ரிசல்ட்ஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனதுனால இந்த ஸ்டாக்கு வந்து ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் வேல்யூஷன், ஏபிபி, குமினஸ் இது எல்லாமே வந்து ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் அப்பர் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து டவுன்ஃபால்லையே தான் இருக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ரீசன்னால பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதில் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மார்க்கெட்டில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, HDFC பேங்க் இருக்குது. இந்த மாதிரி பேங்க்லேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டாக்கு இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதுலேயே நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளோட ஹோல்டிங் சைஸ்லேயும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் போயிடும். அதனால்
IndusInd Bankல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு கண்டினியூவாக இதுலேயே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மார்க்கெட்டில் அக்ரெசிவான ஸ்டாக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, அதுவுமே நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் இன்னும் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ FMCG ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது. APP குமினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டர்லையோ இல்லை ஒரு ஃபார்மா கம்பெனியாவோ இல்லை FMCG கம்பெனியாவோ இருந்தால் நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் வந்து அது ஓரளவுக்கு நல்ல க்ரோத் ஆகும். ஏன்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாத செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த APP குமினஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட க்ரோத் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி நல்லா இருக்கலாம், இல்லை ஒரு வேளை டவுன்ஃபால் கூட ஆகலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் நம்ம ஹோல்டிங்ஸில் இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஹைக்கை கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான அட்ராக்டிவான வேல்யூஷனில் வந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எதையுமே செல் பண்ண வேண்டாம். ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற கம்பெனிஸை மட்டும் செலக்ட் பண்ணுறதா பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 4 ஸ்டாக்கில் இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக ட்ரேட் ஆகிற ஒரே ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா IndusInd Bank தான். ஸோ IndusInd Bankை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ வேல்யூஷன் வைஸ் பார்த்து ஒரே ஸ்டாக்கில் இல்லாமல் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் டைவர்டிஃபை பண்ணி அதர் ஸ்டாக்ஸ் அதாவது க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் இப்போ குமினஸ், டாடா கன்சியூமர், APP இதோட PE ரேஷியோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது, மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா. இந்த 4 ஸ்டாக்கையும் வந்து ஃபண்டமெண்டலாக எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வேல்யூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எதுவும் எக்ஸிட் ஆகிடாதீங்க. ஏன்னா பட்ஜெட்டில் வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் வந்து பாசிட்டிவான நியூஸஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா மறுபடியுமே ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தாலுமே இந்த பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். பப்ளிக் செக்டர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் டிவிடெண்ட் இந்த பர்பஸ்க்கோசரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் குவாலிட்டியான கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்லையும் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க கொடுத்த ஹைக்கில் இருந்து தான் இப்போ கரெக்ஷன் ஆகிருக்கு. மறுபடியுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 1 or 2 இயர்ஸ் வந்து பேங்கிங் செக்டருக்கு வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஒரு சில பேங்க் இப்போ ICICI பேங்க், ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதர்வைஸ் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல அதர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொடுத்த ரிட்டர்னை கூட கொடுக்காம இருக்கு. இன்னுமே வந்து இது இமீடியட்டாக ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி டைம் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபினான்ஸ் செக்டர் இல்லாமல் ஃபியூச்சர் கிடையாது. அதனால் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நீங்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்டிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், HAL, பெல் கேட்டிருக்காரு. ஸோ HALம் பெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டரில் ஏதாச்சும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து மறுபடியும் வந்து HAL வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிட்டர்ன் இந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்கும். பெல்லும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இது வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. இப்போ புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 83 இருக்குது. கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. growth oriented இருந்தால் கண்டிப்பாக வந்து இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே தான். நீங்கள் மறுபடியும் வந்து இதில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அமௌண்ட் போடுற ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பிரிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களோட ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நெகட்டிவ் ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்து அதை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
மார்க்கெட்டில் உங்களோட ஹோல்டிங்ஸில் இப்போ எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஸோ அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும் அந்த கம்பெனிஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஹோல்டிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இருக்கலாம், ஐசிஐசி பேங்க்கும் இருக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு கண்டினியூஸாக வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ஐசிஐசி ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஒரு ரிட்டர்னையும் ஃபியூச்சரில் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஐசிஐசி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து டவுன்ஃபால் ஆகிற நெகட்டிவ் ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஆவரேஜ் பண்ணாதீங்க. குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்லையும் இப்போ வந்து ஓரளவுக்கு ப்ரைஸில் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சர் growth அப்படின்னாவே நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த 4 செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 10 years 15 years அந்த டைம் பீரியடில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபினான்ஷியல் செக்டர், ஃபார்மா செக்டர், எஃப்எம்சிஜி செக்டரில் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ரன்னில் நல்ல ரிட்டர்னை கொடுத்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது, ஃபியூச்சரும் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நெகட்டிவாக போகிற ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதில் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே அதில் வெயிட்டேஜை ஜாஸ்தி பண்ணிட்டு அப்படின்னா மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறப்ப அந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளோட ஹோல்டிங் சைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் போயிடும். அதனால் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாகவும் இந்த மாதிரி டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸில் அட்ராக்டிவான வேல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டெஃபினட்டாக அதில் பிளேஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.